ஹாய் காய்ஸ். கோஜாவா கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்கல. ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ அதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டருங்கிறது என்ன அப்படின்னா, நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ திரும்ப இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். நான் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு சஜஷன் காட்டுது சி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர், ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னா கிளாஸ் நேம்லயே இருக்கணும், ஓகேவா? எந்த ரிட்டர்ன் டைப் இருக்கக்கூடாது, பார்க்குறதுக்கு மெத்தட் மாதிரியே இருக்கும். இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே. இப்படி எந்த ஆர்கியூமெண்ட்டும் இதுக்குள்ள குடுக்கல, ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்டுக்குள்ள குடுக்கல அப்படின்னா, இதுக்கு பேரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்க்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகே. நம்மளால சேம் நேம்ல தான் கன்ஸ்ட்ரக்டர் நேம் எப்படி இருக்கணும், கிளாஸ் நேம், கன்ஸ்ட்ரக்டர் நேம் சேமா இருக்கணும். ஸோ சேம் நேம்ல இருக்கலாம். நம்மள டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்ட் ஏ. இங்க நீங்க இன்ட் ஏ, கமா ஸ்ட்ரிங் பி அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ இங்க இருக்கிறது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், இங்க இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா பாராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். நீங்க இப்போ இதுக்குள்ள என்ன பிரிண்ட் பண்றீங்களோ அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதானே ஆக்சுவலா மெத்தட்ல பார்த்துருப்போம் நம்ம. நான் இந்த இடத்துல ஜாவா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஜாவான்னு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன என்ன பண்றேன், என்னோட வேரியபிளை நான் ரிட்டர்ன் பண்றேன். என்னோட வேரியபிளை ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த வேரியபிள் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இதுலயும் நான் என்ன பண்றேன், என்னோட ஏ பிளஸ் பிளஸ் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? பி. இப்போ என்ன பண்றேன், ஒரு ஸ்பேஸ் விட்டு பிஏ பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட பேராமீட்டர் நான் இப்படியே பாஸ் பண்ணிட்டேன். இதுவே நம்ம மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா அது ஆர்குமெண்ட் டைப் மெத்தடு. இப்போ கன்ஸ்ட்ரக்டில் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்குமெண்ட் டைப் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், இல்லைனா நான் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர், இது பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? இப்போ நம்ம இதை எப்படி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். கிளாஸ் நேம்லேயே கன்ஸ்ட்ரக்டர் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் சப்போர்ட் ஆகுது. நம்ம ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். இப்போ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஜே ஈக்குவல் டு நியூ கன்ஸ்ட்ரக்டர், ஓகேவா? கிளாஸ் நேம் சம் ரெஃபரன்ஸ் நேம் நியூ கிளாஸ் நேம் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறனோ இங்கே எம்டியாக இருக்கா, ஸோ இங்கே எம்டியாக இருக்கோ அது போய் ஆட்டோமேட்டிக்காக இன்வோக் ஆகிடும். கண்ட்ரோல் F11 அழுத்துறேன், எனக்கு ஜாவா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களோட கன்ஸ்ட்ரக்டரை ரன் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நியூன்னு கிரியேட் பண்ணுறேன்னா இப்போ நான் இங்கே ஜாவா அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதில் எனக்கு மொத்தம் 3 காட்டுது. ஓகேவா? இப்போ இதில் இன்ட் ஏ அப்படிங்கிற பேராமீட்டர் பாஸ் பண்ணேன், இதில் இன்ட் ஏ ஸ்ட்ரிங் பி அப்படிங்கிற பேராமீட்டர் பாஸ் பண்ண அப்படிங்கிறது. நான் இப்போ இதில் என்ன பண்ணுறேன், இன்ட் ஏ அப்படிங்கிற பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், அதுக்கு வேல்யூ 12ன்னு வைக்கிறேன். ஸோ நான் இப்போ அதை ரன் பண்ணுறேன். எனக்கு இங்கே எரர் அடிக்குது. சரி, அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் நேம் சேமாக இருக்குது. ஓகேவா? தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நேம் சேமாக கொடுக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஜாவா 12 அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. திரும்ப என்ன பண்ணுறேன், நான் அதையே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், எனக்கு தடை இன்டிஏ ஸ்ட்ரிங் பி அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ண சொல்லுது. இப்போ நமக்கு என்ன இன்டீஜர் 1 to 123 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்குங்கிற வேல்யூக்கு நான் செல் நேம் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன்னா எனக்கு அதுக்குள்ள வேல்யூ டேட்டா பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ரெஃபரன்ஸ் நேம் மாற்ற சொல்லியிருக்கேன் கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு முறையும் என்னோட கன்ஸ்ட்ரக்டரை ரன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட இதுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ F11 எடுத்தோன்னா 155 ப்ளஸ் செல் நேம். ஒரு நிமிஷம் இருங்க. கண்ட்ரோல் ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏ கன்கார்டினேட் பண்ணியிருக்கேன்னா ஏ ப்ளஸ் பி என்ன வேல்யூ அப்படின்னா, ஸ்பேஸுக்கு நமக்கு கேரக்டருக்கு என்ன ஆஸ்கி வேல்யூ ஒன்று இருக்கும். ஸ்பேஸுக்குன்னு ஒரு கேரக்டருக்குள்ள ஆஸ்கி வேல்யூ. ஓகேவா? ஏ நான் என்ன பண்ணியிருக்கேன், 123ன்னு கொடுத்துருக்கேன்னா ஸ்பேஸோட ஆஸ்கி வேல்யூ 22 ப்ளஸ் 123 ப்ளஸ் 22, சாரி 32, 123 ப்ளஸ் 32 55 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதில் கேர் கொடுக்காம டேரெக்டாக ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் எனக்கு இங்கே இருக்குது கண்ட்ரோல் F11 123 ஸ்பேஸ் எல் நேம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒவ்வொரு டைமும் எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு என்னால் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு பதில் நம்ம திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த திஸ்ங்கிற கீவேர்டு இது மெத்தடில். திஸ்ங்கிற கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நான் திஸ்ன்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிக்கிறேன். எனக்கு என்ன பண்ணுது, பேராமீட்டர் பாஸ் பண்ண சொல்லுது. நார்மலாக திஸ், ஓகேவா? இன்னொரு பேராமீட்டர் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ண நான் திஸ் இந்த இது கொடுக்கு இந்த இடத்துல 1234 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிடுறேன். செமிகோலன் வைக்கிறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணும், நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னே எனக்கு போயிட்டு
இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல போய் பார்க்கும். இதுக்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன இந்த லைன் இருக்கு. இந்த லைன் எத கால் பண்ணும் அப்டின்னா, எனக்கு இன்டிஜர் டைப்ல எங்க வேல்யூ குடுத்துருந்தனோ இத கால் பண்ணும். ஃபர்ஸ்ட் இது எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ இதுக்கு கீழ குடுக்க முடியுமான்னு பார்க்கலாமா? குடுத்தா நமக்கு எரர் அடிக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப நான் வந்து இது கீழ குடுத்து பார்க்குறேன். இப்ப எனக்கு எரர் அடிக்குது. ஓகேவா? ஸோ இது மாரி குடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எனக்கு எங்க கன்ஸ்ட்ரக்டர் இருக்கோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் கீழ குடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டேட்டாவ கீழ குடுக்கணும். ஸோ நான் இப்ப இந்த இடத்துல திஸ் அப்டின்னு சொல்லி இத கால் பண்ணிட்டேன். திரும்ப எனக்கு வந்து இந்த இது பிரிண்ட் ஆகணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணணும் இந்த இடத்துல திஸ் திரும்ப நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், இந்த திஸ கால் பண்ணணும். இந்த திஸ்க்கு வந்து நமக்கு என்ன டேட்டா ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து 1, 2 அப்படின்னு நான் சொல்லிக் குடுக்குறேன். ஸ்ட்ரிங் இந்த இடத்துல என்னன்னு சொல்லிக் குடுக்குறீங்க? ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிக் குடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் இத ரன் பண்ணேன்னா என்ன ஆகும்? கண்ட்ரோல் F11 அழுத்துறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆயிருக்கு? இங்கேருந்து வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குள்ள வந்து பார்க்கும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு கால் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆனோனே ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன இருக்கு? 5த் லைன்ல தீஸ் 1, 2, 3, 4ன்னு இருக்கு. ஸோ இந்த லைனுக்கு போவோம். இதுக்குள்ள வந்து பார்க்கும். அதுக்கப்புறம் தீஸ் 12 இருக்கா? ஸோ இதுக்குள்ள எதுவுமே இல்ல. ஸோ டைரக்ட்டா இதுக்கு 12 ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? எனக்கு இந்த சிஸ் அவுட்ல உள்ள ஏக்கு இந்த டேட்டா பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு இந்த நார்மல் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள டேட்டா ஜாவா பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது என்ன பண்ணுது? கன்ஸ்ட்ரக்டர் செயினிங்க்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? இதுல எந்த டவுட்டும் இருக்காது உங்களுக்குன்னு நெனைக்கிறேன். ஆம், இப்ப நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் பார்த்தோம். ஸோ நம்ம இன்னும் ஒரு 2, 3 சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கு. அந்த டாபிக்ஸும் பார்த்துடலாம். ஓகே. இதோட சேர்த்தே பார்க்கலாமா? சரி ஓகே வேணாம். ஃபைன். ஆ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.